ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். வாங்க, நேற்று நம்ம லக்னோவில் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சிஸ்டர் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணுறான்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. இங்கே ஒரே மழை, ஆனால் போக முடியுதான்னு தெரிலன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 4 o'clock மேலே மழை வெறிச்சிருச்சு. அவங்க வீட்டுக்கு நம்ம ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். சரின்னு போயிட்டு வந்தோம். உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க இப்போ தான் இங்கே ஒரு 2-3 மாதம் தான் ஆகுது லக்னோ வந்து. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி மாலை கிடைக்காது. மாலையே கிடைச்சாலும் நம்ம ஊரில் இந்த கேந்தி பூன்னு சொல்லுவோம்ல, குண்டி கேந்தி பூ, இந்த மஞ்சள் கலரில் இருக்கும்ல, அந்த மாலை தான் கிடைக்கும். மோஸ்ட்லி ஒரு சில நேரங்களில் அதுவும் கிடைக்காது. நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா, உதிரியாக பூ வச்சுருப்பாங்க. அதை வாங்கி நம்மளே கோர்த்துக்கிற மாதிரி இருக்கும். நானே ஒவ்வொரு நேரத்துக்கு வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது, மாலை வேணும்னு நினச்சா அந்த கேந்தி பூ இருக்கு இல்லையா, எல்லோ கலர் குண்டி கேந்தி பூ, அந்த பூவை வாங்கிட்டு வந்து தான் கோர்த்து தான் நான் வந்து மாலை ரெடி பண்ணுவேன். ஆனால் அந்த சிஸ்டர் உண்மையிலேயே ஓரளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இங்கே கிடைக்காது. இப்போ சேலைகள் இது வருஷம் அந்த வரலட்சுமி பூஜைக்கு வந்து சேலை வந்து புதுசாக வாங்கணுமா. இங்கே உள்ள சேலைகள் வாங்கினாலுமே அது மடிப்புக்கு கரெக்டாக வருமாங்கிறது தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல் மாதிரி எடுத்து அந்த ஷாலை வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. புதுசாக சேலை எடுக்கிறதுக்கு இங்கே உள்ள சாமிகளுக்கெல்லாம் நான் அதிகமாக பார்த்த வரைக்குமே துர்கா, காளியம்மன், நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் என்னென்ன சாமிகள்லாம் இருக்கோ அதே சாமிகள் இங்கே இருக்கும். ஆனால் அவங்க கும்பிடுற விதம், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் சாமிக்குமே பார்த்திங்கன்னா லெஹங்கா தான் போட்டிருப்பாங்க நிறையா. நான் முன்னாடி சிவன் டெம்பிள் வீடியோலாம் போட்டிருக்கிறேன். அதிலலாம் பார்த்திங்கன்னா சாமிக்கே வந்து லெஹங்கா தான். அப்புறம் நான் வைஷ்ணவி தேவி கோவில் ஜம்மு போயிருக்கும்போது அங்கேயுமே அப்படி தான். சாமிக்கு ஃபுல்லாகவே லெஹங்கா தான். சேரீயை வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி கட்டி நான் இது வரைக்கும் நார்த் இந்தியாவில் பார்த்ததே இல்லை. இல்லைன்னா ஏதாவது கிளாத்து மாதிரி இருக்கும். அதுவும் அந்த லெஹங்கா கிளாத்து மாதிரி தான் இருக்கும், ஜிகு ஜிகு ஜிகுன்னு. அதில் தான் அலங்கரிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சிஸ்டர் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த முக அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே அம்மா நாட்டம் இருந்தது. பார்க்கவே மெய் சிலிர்த்து போச்சுங்கிற மாதிரி இருந்தது. அது வந்து அவங்க வெள்ளியில் வாங்கினாங்களாம். உண்மையிலேயே சூப்பராக அந்த முகம் வந்து சிரித்த முகத்தோடு இருந்தது. சாமியோட அமைப்பு சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நம்ம லக்னோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்ன திங்ஸ் கிடைக்குதோ அந்த திங்ஸை வச்சு தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு மாதிரி டக்குன்னு கடைக்கு போனோம், கடக்குன்னு வாங்கிட்டு வந்தோம்லாம் நம்ம சாமி கும்பிட முடியாது. ஆனால் இருக்கிறத வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் லக்னோவில் வந்தும் பரவாயில்ல, அவங்க வீடை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டாங்க. இருந்தாலும் லக்னோவில் வந்தும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் பண்ணுறது வந்து வேறு. ஆனால் வேறு ஸ்டேட்டில் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கணும், அதான் மெயின். ஏன்னா நான்லாம் போன தடவை பொங்கல் வைப்போம், என் பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பொங்கலுக்கு கரும்பு கிடையாது, மஞ்சக்கிழங்கு கிடையாது, வாழை இலைக்கு தேடி தேடி அலைய வேண்டியிருக்கு. கடைசியில் பொங்கலே வைக்கல, வீட்டில் வச்சு சாமி கும்பிட்ற கணக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம்னு வைங்க, எந்த மார்க்கெட் போனாலும் வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துடும். இந்த வரலட்சுமி பூஜை வந்து சூப்பராக போச்சு. நாங்களும் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு சும்மா கொஞ்சமாக ஆப்பிளும் சுழியும் செஞ்சுருந்தேன், சூசியும். சரி பிரசாதத்துக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். எனக்குமே இவங்க பண்ணுறத பார்த்தது வந்ததுக்கப்புறம் நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல முழுசாக இருக்கணும். நாங்கள் போன வருஷம் ஜம்முவில் இருந்தோம், இந்த வருஷம் எங்கே இருக்கோம், லக்னோவில் இருக்கோம். அடுத்த வருஷம் எங்கே இருப்போம்னு எங்களுக்கே தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருக்கணும், இல்லைன்னா இருக்கிறத வச்சு கும்பிட்ற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த ரெண்டும் அவங்களோட பொண்ணுங்க. இந்த ரெண்டாவது குட்டி பொண்ணு செம வால் துருன்ட்டு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.